வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் வெளிவருவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் திமுக, அதிமுக என்று இரண்டு கட்சிகள் தலைமையிலான அணிகளிலும் கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. நேற்று பிப்ரவரி 24ஆம் தேதி திமுகவிலிருந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் இடமும், முஸ்லீம் லீக்குக்கு ஏற்கனவே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமநாதபுரம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகிவிட்டது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அங்கே நேற்றே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் நேற்றே அழைக்கப்பட்டிருந்தது. நேற்று அவர்களோடு எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை என்பதால் இன்று மீண்டும் அவர்கள் செல்கிறார்கள் என்று அறிவாலய தரப்பிலே சொல்கிறார்கள். அது எதனால் நேற்று மதிமுகவோடு உடன்பாடு ஏற்படவில்லை என்றால், நேற்று அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி திமுக அழைத்த இந்த கட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு சீட் பெறுகிற கட்சிகள். கோமாதேக ஏற்கனவே ஒரு மக்களவை இடத்தில் போட்டிக்கிட்டது நாமக்கல்லிலே, மீண்டும் அதே நாமக்கல்லை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் என்ற ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டது, மீண்டும் நேற்று அழைத்து அவர்களுக்கு அந்த ஒரு இடத்தை கொடுத்து விட்டார்கள். அதே போல் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக மக்களவையில் ஒரு இடத்தில் தான் போட்டியிட்டது. அதனால் இந்த 2024 தேர்தலிலும் மதிமுகவுக்கு 1 என்று தான் திமுக ஃபிக்ஸ் செய்திருக்கிறது. நேற்று அதற்கு மதிமுக பேச்சுவார்த்தை குழுவினர் அதற்கு எங்களுக்கு 1 போதாது, 2 வேண்டும் என்று கேட்டதாகவும், மேலும் அந்த 1லும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று திமுக வற்புறுத்தியதாகவும், அதனால் நேற்று மதிமுகவோடு உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுதான் நேற்று இரவு நிலவரம். இன்று மீண்டும் திமுகவோடு மதிமுக பேச்சு நடத்தி அதில் ஒரு உடன்பாடு எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது திமுக தரப்பிலே நடக்கிறது. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை 2 தொகுதிகளிலே போட்டியிட்டது. அதாவது விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் அவர்கள் போட்டியிட்டார்கள். இதில் விழுப்புரத்திலே உதயசூரியன் சின்னத்திலும், சிதம்பரத்திலே அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனது சொந்த சின்னமான பானை சின்னத்திலும் போட்டியிட்டார். இந்த முறை 2024இல் தாங்கள் போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் பானை சின்னத்தில்தான் போட்டியிடுவது என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் உறுதியாக இருக்கிறார். அதே நேரம் திமுக தரப்பில் உங்களது வெற்றி உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கள் என்று தொடர்ந்து அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறுத்தைகள் தரப்பில் பானை சின்னம்தான் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அப்போ என்னென்ன தொகுதி, ஏற்கனவே 2 இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை ஒரு பொது தொகுதி சேர்த்து 3 சீட்டுகள் கேட்போம், 4 சீட்டுகள் கேட்போம் என்றெல்லாம் வெளியே அவர்கள் பேசி வந்தாலும், ஆனால் உள்ளுக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகள் தான் கேட்கிறார்கள் என்பதுதான் நிலவரம். திமுகவும் அந்த 2இல் தான் அவர்களை நிற்க வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் கூட. அதாவது இந்த முறை விழுப்புரம் தொகுதி எங்களுக்கு வேண்டாம், சிதம்பரம் திருமாவளவன், கள்ளக்குறிச்சியிலே சமீபத்திலே சேர்ந்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கு கள்ளக்குறிச்சி வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ரவிக்குமாருக்காக இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் சீட்டு கேட்கவில்லை என்பதுதான் அந்த கட்சியில் இருந்து கிடைக்கும் தகவல். ரவிக்குமாரை வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் திருமாவளவனின் எண்ணம் என்கிறார்கள். அதே போல் அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை ஆதவ் அர்ஜுனாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னாள் அமைச்சர், அதாவது தற்போதைய கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணியின் தந்தையான முன்னாள் அமைச்சர் பொன்முடி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்றும், மீண்டும் கௌதம சிகாமணிக்கே அந்த சீட்டை கொடுக்க வேண்டும் என்று அவர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா வெளியில் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, கௌதம் சிகாமணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனது தந்தையாரோட அந்த திருக்கோவலூர் தொகுதியில் போட்டியிட போகிறாரு, அதனால் இந்த முறை அங்கே அவர் போட்டியிட மாட்டார் என்று தான் தெரிவித்து ஒரு தகவல் உலா வந்தன. ஆனால் பொன்முடி ரொம்ப நம்பிக்கையாக திமுக தலைமையிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்து விடுவேன், வெற்றி பெற்று மீண்டும் தேர்தலில் நிற்பேன், எனவே கௌதம சிகாமணி பார்லிமெண்ட்டுக்கே போட்டோம், கள்ளக்குறிச்சியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று திமுக தலைமையிடம் பொன்முடி சொல்லியிருப்பதாக தெரிகிறது. ஆனால்
ஆதவ் அர்ஜுனாவுக்கு கள்ளக்குறிச்சி என்பது அவர் ஏற்கனவே சபரீசன், உதயநிதி போன்றோரிடம் இது பற்றி விவாதித்து அவர்களுடைய அறிதலின் பேரில், அவர்களுடைய ஒரு புரிதலின் பேரில் தான் ஆதவ் அர்ஜுனா கள்ளக்குறிச்சியை கேட்கிறார், ஆதவ் அர்ஜுனாவுக்காக கள்ளக்குறிச்சியை திருமாவளவன் கேட்கிறார் என்பது சிறுத்தைகள் தரப்பு தகவல். அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தான், ஒன்று சிதம்பரம் தனித்தொகுதி, இன்னொன்று கள்ளக்குறிச்சி பொது தொகுதி என்பதுதான் இப்போது வரை திமுக கூட்டணியிலே நிலவுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிமுக அணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி அதை பேசி முடித்துவிட்டு அடுத்தடுத்த கட்சிகளை உடனுக்குடன் பேசி முடித்து விடலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சென்று சந்தித்தார். அதற்கு பிறகு மீண்டும் இப்போது சந்தித்திருக்கிறார். ஓரிரு நாட்களுக்கு முன்பு மீண்டும் இப்போது சந்தித்திருக்கிறார். அவங்களோட இது என்ன, 9 மக்களவை தொகுதிகள், 1 ராஜ்யசபா என்பதுதான் டாக்டர் ராமதாஸுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவிலே 7 எம்பிக்கள், 7 லோக்சபா, 1 ராஜ்யசபா என்ற அளவில் இருக்கிறார்கள். இது பாமகவுக்கும் அதிமுகவுக்கும். ஆனால் பாமகவுக்கு உள்ளேயே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை, எங்களை பற்றி நீங்கள் ஊடகங்களில் வெவ்வேறு செய்திகள் போடுறீங்க என்று சொல்கிறார். ஆனால் உள்ளே என்ன நடக்கிறதோ, அன்றைக்கான நகர்வுகள் என்னவோ அதைத்தான் ஊடகங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளே தெரிவிக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் டாக்டர் ராமதாஸ் பாஜகவுடைய கூட்டணியை விரும்பவில்லை. 2014 பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து ஒரு அணி அமைத்தோம், மீண்டும் அந்த தவறை நாம் செய்ய வேண்டாம் 2024 என்பது டாக்டர் ராமதாஸின் விருப்பம். அதற்கு அவர் சரியான காரணங்களையும் அவர் தெரிவிக்கிறார். என்னவென்று கேட்டால், இப்போது நாம் பாஜகவோடு ஒருவேளை கூட்டணி வைத்து அந்த கூட்டணி வெற்றிகரமாக அமைந்துவிட்டால் அல்லது டெல்லியிலே பாஜக ஆட்சி அமைந்துவிட்டால் டாக்டர் அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதற்கு இப்போது வரை பாஜக எந்த உத்தரவாதமும் வழங்கவில்லை. அதைவிட அன்புமணி மத்திய அமைச்சராவது முக்கியமா, அல்லது அப்படி இந்த பக்கம் அதிமுகவோடு நாம் அணி சேர்ந்தால் இன்று 7 லோக்சபா எம்பிக்கள் நாம் போட்டியிட்டால் குறைந்தது 3 தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று கருதுகிறார் டாக்டர் ராமதாஸ். அது மட்டுமல்ல, இதே கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில், ஏன்னா 2026 எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியமான சட்டமன்ற தேர்தல், அப்போது அவர் பாமகவின் ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்ப்பார். அந்த நிலையில் ஒரு 30 சீட்டுகளுக்கு மேலே, 30லிருந்து 40 சீட்டுகளுக்குள் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு பெறலாம். அதில் கணிசமான இடங்களில் வெற்றி பெறலாம். அதை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் பாமக அதிமுக கூட்டணி போட்டியிட்டு மீண்டும் நமது கட்சியை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பலருக்கும் பதவிகளை பரவலாக்கி கட்சியை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வலிமையாக வைத்திருக்க வேண்டுமென்றால் இப்போது அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்பதில் அதிமுக கூட்டணி தான் சிறந்தது என்று கருதுகிறார் டாக்டர் ராமதாஸ். அதனால்தான் அவர் 2 முறை சி.வி. சண்முகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார். இதே நிலைப்பாட்டில்தான், டாக்டர் ராமதாஸுடைய இந்த நிலைப்பாட்டில்தான் அக்கட்சியின் கௌரவ தலைவரான ஜி.கே. மணியும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அன்புமணிக்கு பாஜகவோடு சென்றால் ஒருவேளை மத்தியில் மோடி ஆட்சி அமைந்துவிட்டால் மீண்டும் மத்திய அமைச்சர் ஆகலாமோ என்ற ஒரு விருப்பமும் ஒரு இழையோடி கொண்டுதான் இருக்கிறது என்பது தகவல். இந்த டாக்டர் ராமதாஸுடைய இந்த கருத்தை, அதாவது அதிமுகவோடு அணி சேர்ந்தால் இந்த மக்களவைத் தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த சட்டமன்றம், அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தல், இப்படி ஒரு பிளான் போட்டிருப்பதால் தான், அதை ஜி.கே. மணி உள்ளிட்டோர் ஆதரிப்பதால் தான் சில நாட்களுக்கு முன்பு நடந்த அன்புமணியோடு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜி.கே. மணி எனக்கு நேரம் ஆயிடுச்சு, சட்டமன்றத்துக்கு போகணும் என்று சொல்கிறார். அப்போது அன்புமணி ரொம்ப வெளிப்படையாகவே அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க என்பது மாதிரியான ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை கொஞ்சம் கடுமையான தொனியிலே அவர் வெளிப்படுத்தியதை எல்லாருமே வீடியோ எடுத்தார்கள். அது மிக பரவலாக அனைவராலும் பகிரப்பட்டது. இதுதான் காரணம் என்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து அதற்குண்டான அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் இறங்கிவிட்டார் என்பதுதான் இந்த கட்ட தகவல். அதாவது பாமக 9+1 கேட்கிறது, அதிமுக 7+1 நிற்கிறது. இதை அடுத்த
எக்ஸெட்ராக்களும் பேசப்பட்டு வருகின்றன என்பதுதான் அதிமுக கூட்டணியிலே இப்போதைய நிலவரம். அடுத்ததாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முதலில் நாங்கள் 14 தொகுதி, அப்புறம் ஒரு ராஜ்யசபா அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அது பிரேமலதாவே நாங்கள் அதெல்லாம் இல்லை, அது எங்கள் கருத்தாக விவாதித்தோமே தவிர அதை கோரிக்கையாகவோ நிர்பந்தமாகவோ யாரிடமும் வைக்கவில்லை என்று அவர்கள் மீண்டும் மறுத்தார்கள். இப்போது தேமுதிகவுடனும் அதிமுக பேசிக்கொண்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், விஜயகாந்த் உடைய மறைவுக்கு வந்த கூட்டம், அந்த அஞ்சலி, இதெல்லாம் தேமுதிகவின் ஓட்டுகள் என்று பிரேமலதா நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது யதார்த்தம் அல்ல என்று எடப்பாடி நினைக்கிறார். அதனால் தேமுதிக கேட்பதற்கும் அதிமுக வழங்குவதற்கும் இடையிலான இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அது கொஞ்சம் தாமதமாகும் என்கிறார்கள். இதுதான் அதிமுக அணியிலே நடக்கக்கூடிய இன்றைய நிலவரம். இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயதாரணி பிப்ரவரி 24 பாஜகவில் சேர்ந்தார். நேற்று நாம் இது பற்றி டிஜிட்டல் திண்ணையில் விவாதித்த போது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு டெல்லி செல்லவில்லை என்று குறிப்பிட்டிருந்தோம். அதே போல் கன்னியாகுமரி பாஜக என்றாலே நினைவுக்கு வருகிறது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்தான். அவரும் விஜயதாரணி இணைப்பிலே கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறார் என்று சொல்லியிருந்தோம். நேற்று முடிந்து இன்று பிப்ரவரி 25 விடிந்துவிட்ட நிலையிலே பொதுவாக அரசியலில் என்ன நடக்கும்னா, இது மாதிரி ஒருத்தர் வரும்போது, ஒரு கட்சிக்கு ஒருத்தர் வரும்போது அவரை வாழ்த்தி வரவேற்க சில பேர் இருப்பார்கள், விளம்பரம் கொடுப்பார்கள். ஆனால் இன்று கன்னியாகுமரி வட்டாரங்களிலே வெளிவந்த நாளிதழ்களில் விஜயதாரணியை வரவேற்று பாஜகவினர் பெரிதாக எந்த விளம்பரமும் அளிக்கவில்லை. இன்னொன்று, காங்கிரஸ்காரர்கள் தான் அங்கே வெடிவெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே தவிர பாஜகவினர், அதை பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் இதை கொண்டாடவில்லை என்பதுதான் இன்று கிடைக்கிற கன்னியாகுமரியிலிருந்து கிடைக்கிற ரிப்போர்ட். அதனால் கன்னியாகுமரிக்கு எப்போது செல்வது, எப்படி செல்வது என்ற ஒரு சிந்தனையில் விஜயதாரணி இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு முக்கியமான தகவல், இன்று பிப்ரவரி 25 திமுக ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னை மேற்கு மாவட்ட திமுகவின் அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவரை கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி இன்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இந்த சஸ்பெண்டு, டிஸ்மிஸ் அப்படின்றது தான் திமுகவோட வழிமுறை. ஆனால் ஒருவரை இப்படி திடீரென நிரந்தரமாக நீக்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், டெல்லியிலே சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்த முயன்ற அந்த கும்பலை டெல்லி போலீஸார், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் பிடித்த போது அவர்களில் முக்கியமானவராக இந்த ஜாபர் சாதிக் இருந்திருக்கிறார். அவரோடு இன்னும் சிலரும் இருந்திருக்கிறார்கள். அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் நேற்று வெளிவந்தது. இதையடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது, திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது என்று நான் உட்பட எதிர்க்கட்சிகள் எல்லாரும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் திமுகவின் நிர்வாகி ஒருவரே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசு இது குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த இப்போ கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு அவர் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். சமீபத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதியின் மனைவி திருமதி கிருத்திகா அவர்கள் இயக்குகிற ஒரு படத்துக்கு, மங்கை என்கிற படத்துக்கும் தயாரிப்பாளர் இவர்தான் என்பது கூடுதல் அதிர்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதையெல்லாம் பாஜகவினர் வெளியே எடுத்து போட்டு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று திமுக அவரை டிஸ்மிஸ் செய்திருக்கிறது, கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியிருக்கிறது. பாஜக இதை வைத்துக்கொண்டு இதை அரசியலாக மட்டுமல்ல, அது அடுத்தடுத்த சட்ட ரீதியாகவும், அதாவது முதலமைச்சர் குடும்பத்துக்கு எவ்வாறு நெருக்கடி தரலாம் என்ற அடுத்த கட்ட பரிசீலனையிலும் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் இறங்கிவிட்டது என்பதுதான் இன்றைய இந்த விஷயமாக கிடைக்கிற லேட்டஸ்ட் தகவல். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.